யானை காதுக்குள்ள எறும்பு போய் கொன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். ஆனால் அது எல்லா எறும்புனாலையும் பண்ணிட முடியாது. ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட எறும்பு வகைனால தான் பண்ண முடியும். ஒரு பக்கம் யானையவே கொல்ற சக்தி உள்ள அதே எறும்பு தான் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா கண்டத்தை காப்பாற்றிட்டு இருக்கு. அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்காவில் அதிகமாக இருக்க இந்த அகேசியா drepanolobium, அதாவது நம்ம ஊரில் இருக்க சீமக்கருவேல மாதிரியான இந்த மரத்தை சுற்றி நிறைய விலங்குகள்கிட்ட இருந்து, அதுவும் குறிப்பாக யானைக்கிட்டேருந்து காப்பாற்றுறது அதோட முள் மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன அந்த எறும்பு கூட்டமும் தான். அது எப்படின்னா, இந்த சாப்பாடே வேணாண்டா சாமி அப்படின்னு யானையை அந்த மரத்தை விட்டுட்டு ஓடிடுது. இந்த எறும்பும் சும்மாலாம் அந்த மரத்தை காப்பாற்றலை. அந்த மரம் இல்லைன்னா அந்த எறும்பே இல்லை. அது என்னன்னா, சாதாரண எறும்பெல்லாம் மரத்தில் இருக்க சாரில் இருக்க சுக்ரோஸை அது சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிள் சுகராக மாற்றிக்கும். ஆனால் அதுவே இந்த அகேசியா drepanolobium மரத்தில் இருக்க pseudomyrmex ferrugeneous அப்படிங்கிற எறும்புனால மாற்ற முடியாது. அது ஏன் மாற்ற முடியாதுன்னா, அதோட உடம்புல invertase அப்படிங்கிற நொதி இல்லாமல் போனனால தான். அதுக்காக இந்த அகேசியா drepanolobium மரம் என்ன பண்ணுதுன்னா, அது வெளியே விடும்போதே சிம்பிள் சுகராக மாற்றி அதோட சாரை வெளியே விடுது. அதனால தான் இந்த எறும்பு எல்லாமே அந்த மரத்தில் மட்டுமே இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் இந்த சீமக்கருவேல மரத்தை பார்த்தாவே வெட்டுவோம். ஆனால் இந்த மரமும் எறும்பும் தான் ஆப்பிரிக்காவே காப்பாற்றிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த அகேசியாவில் வாழ்கிற எறும்பை பார்த்தாவே யானையெல்லாம் பயந்தோடுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மித்த எறும்பெல்லாம் இந்த யானையை ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு கேட்டால், மித்த எறும்புக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இந்த அகேசியாவில் வாழ்கிற எறும்புக்கிட்ட இருக்குது. அது என்னன்னா, எறும்பு யானையை கடிச்சிட்டா 2 வகை யானைக்கு பாதிப்பு ஏற்படுது. முதல்ல என்னென்னா, யானை தாங்கிக்க முடியாத இடங்களெல்லாம் இந்த எறும்பு போய் கடிக்கிறது. இந்த கடிக்கிறத 4 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல கண்களில் கடிக்கிறது. யானையோட கண் ரொம்ப சாஃப்டாக மென்மையானதாக, தோல் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறனால அங்கே ஈஸியாக பாதிப்பு ஏற்பட்டுருது. எறும்பு யானையோட கண்களில் கடிக்கும்போது நொதியை ரிலீஸ் பண்ணுறனால அது கண்ணு மட்டும் இல்லாமல் உள்வாயும் சேர்ந்து பாதிச்சிடுது. அடுத்து தும்பிக்கையில் கடிக்கிறது. இந்த தும்பிக்கை பார்க்க கடினமாக இருந்தாலும் அது ரொம்ப சாஃப்டாகவும் யானையோட நரம்பு எல்லாமே முடிகிற இடமா இருக்குது. அதனால் எறும்பு யானையோட தும்பிக்கையில் கடிக்கும்போது நேரடியாக நரம்புலேயே போய் பாதிக்கிறனால குறுகிய டைம்லேயே யானைக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருது. இப்போது நம்மளோட உடம்புக்குள்ள ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்படி அதை எடுத்து போராடுமோ அதே மாதிரி தான் யானையோட உடம்புலும் நடக்கும். ஆனால் இந்த கண்டிஷனில் மட்டும் யானையோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை எதிர்த்து போராட முடியாது. அடுத்து சொல்கிறதும் முக்கியமான ஒன்று, அதாவது யானை காதுக்குள்ளே எறும்பு போய் கடிக்கிறது. நிஜமாலுமே யானை காதுக்குள்ளே எறும்பு போனால் யானை செத்துருமா அப்படின்னு கேட்டால், எல்லா எறும்புனாலையும் யானையோட காதுக்குள்ளே போக முடியாது. இந்த அகேசியாவில் வாழ்கிற எறும்புனால மட்டும்தான் யானையோட காதுக்குள்ளே போக முடியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தா, மித்த எறும்பெல்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் யானையோட காதுக்குள்ளே போனதுமே செத்து போயிடும். அதுவே இந்த அகேசியாவில் இருக்க எறும்பெல்லாம் யானையோட காதுக்குள்ளே ஆக்சிஜன் இல்லைனாலும் அங்கே வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அது உள்ளே போய் கடிக்கிறனால தான் யானைக்கு இறப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எறும்புனால மட்டுமே நடந்துடாது. ஒரு ஆண்ட் காலனி, அதாவது பல லட்சம் எறும்புனால தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாமே யானைக்கு தாங்க முடியாத இடத்துல கடிக்கிறனால ஏற்படுற பாதிப்பு. இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தினால கூட யானைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 2வது காரணம் தான் ஆன்பார்ன் டிசீஸ். யானைக்கு நோய் வர பல காரணங்கள் இருந்தாலும் இந்த எறும்பு கடிக்கிறது மூலிமா நோய் வர்றது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த யானையெல்லாம் அகேசியா மரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்குது. எறும்பு மட்டும் இல்லை, பூச்சி, தேனி மாதிரியான விஷயத்துக்கிட்ட இருந்து கூட இந்த யானையெல்லாம் தள்ளியே தான் இருக்குது. இப்படி தான் நடக்குதான்னு தெளிவுபடுத்துகிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவங்க தான் ஜாக்கப் கோஹினூட், டோல் பால்மர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட். இது வரைக்கும் அகேசியாவில் இருக்க எறும்பு யானைக்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது எப்படி ஆப்பிரிக்காவை காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தா, இப்போ எறும்பு இருந்தால் யானை அந்த மரத்தை சாப்பிடாது இல்லையா? இப்போ அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் இருக்க கம்மை வச்சு தான் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. இயற்கைக்குன்னு பார்த்தா இந்த மரத்துக்கு தண்ணியை தேக்கி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிறனால தேக்கி வச்ச தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி அதனால் நிலம் பாலைவனமாகாமல் இருக்குது. இது நல்லா வளரனால வறட்சி டைமில் கூட மித்த விலங்குகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல உணவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துக்கு கார்பனை தேக்கி வைக்கிற தன்மை இருக்குதுங்கிறனால அந்த மரத்தில் கார்பனை தேக்கி வச்சு அதோட வாழ்நாள் முடியும் போது தான் ரிலீஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட வாழ்நாளே 100 வருஷம் அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் கார்பனால் டீகே ஆகுது. அதனால் புவி வெப்பமடைகிறது கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் திக்காக இருக்கனால அதை சார்கோல், அதாவது கரியாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த எறும்பு யானையை துரத்தி அதுவும் அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த மரத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கு. அந்த மரமும் மக்களுக்கும் விலங்குக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு நல்ல பேலன்ஸு கொடுத்துட்ருக்கு. இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வருஷத்துக்கு ஒரு டைம் படையெடுக்கிற நண்டுக்காக ஏன் பாலம் சுரங்கெல்லாம் கட்டுறாங்க, அதுக்காக மக்கள் எப்படி ஒத்துழைக்கிறாங்க, அந்த நண்டுனால எப்படி அந்த தீவே காப்பாற்றப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் பார்த்துருங்க.